ஜூஸ் குடிப்பேங்க. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஜூஸ் குடிப்பேன். ஏபிசி ஜூஸ் இது எல்லாருக்குமே தெரியும், தெரிஞ்ச விஷயம்தான். அந்த ஜூஸ் வந்து ரெகுலராக மார்னிங் அது குடிப்பேன். குதிரைவள்ளி இந்த மாதிரி அது மட்டும்தான் ரைஸ் எடுத்துக்கிறேன். நம்ம வீட்டு பொண்ணு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குல்ல உங்களுக்கு? எனக்கும் அப்படித்தான் இருக்கு. ஏன்னா நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணணும் அதுதான் அவங்களும் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது ஃபீல் ஆச்சுன்னா வந்து நம்ம பாலோட ஏடு இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து அப்ளை பண்ணலாம். இல்லை ரொம்ப ஆயிலாக இருக்குது ஒரு மாதிரியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த கடல மாவு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாவும் அதில் கொஞ்சோண்டு டேன் வந்ததுன்னா நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணுவீங்க? பெஸ்ட்டு மெடிசனே வந்து தயிர் தாங்க. தயிர் போட்டாலே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து கிளியர் ஆகும். ஸோ வந்து பெஸ்ட் ஹேர் மாஸ்க் வீட்லேயே வந்து ரெடி பண்ணக்கூடிய ஹேர் மாஸ்க் நீங்கள் என்ன போடுவீங்க? ஹென்னா. ஹென்னா ஹென்னா மருதாணி போட்ட கலர் மாறிடுங்க. அது ஹேர் வாஷ்ன்றது ரொம்ப முக்கியங்க. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கம்பல்சரி கண்டிஷ்னர் அப்ளை பண்ணணும். அது வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விருப்பம் பட்டு 2 நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் 2 நாள் ஃபுட்டு சாப்பிடுங்க. 3ஆவது நாள் ஒரு சைடில் அந்த ரைட்டர் தான் எழுதுறதெல்லாம் நடக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கான். அன்யூஷுவலாக இருக்கு. இதோட மோட்டிவ் என்னன்னு தெரியல. ஸோ எஸ், ஹாய் ஐபிசி மங்கை வியூவர்ஸ், நான் உங்கள் ரேணு. இன்னைக்கு என் கூட வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட டே ரொட்டீன், இதை எல்லா விஷயங்களையும் நம்மக்கிட்ட வந்து அப்படியே ஓப்பன் அப் பண்ண போகிறதுக்கு யார் இருக்காங்கன்னா நம்ம மோனிகா தான் இருக்காங்க. ஸோ மோனிகாவை நம்ம வந்து எல்லா சீரியல்லையும் நம்ம பார்த்துருக்கோம். லைக் நெகட்டிவ் ஷேடில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்னன்னா 3 வித்தியாசமான கதையில் வேலை செய்கிறாங்க. ஆனால் அந்த கதைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஹார்ட் ஒர்க்குங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நடுவில் அவங்களே அவங்க செல்ஃபாக பார்த்துக்கணும். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஹாய் மோனிகா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். ரொம்ப சூப்பராக பேசுகிறீங்க ரேணு. ஏன்னா நான் வந்து ஒரு பல்பை இப்படி போட்டா நீங்க வந்து பயங்கரமா அந்த பால் அப்படியே திருப்பி என்கிட்ட அப்ப நீ பல்பு தான் போட்டிருக்கிறியா? பாலுங்க, பால் போட்டேன். பால் எப்பவுமே போட்ட திருப்பி ரிவர்ஸ் வரும் பாத்தியா? அதுதான். எஸ், அடிச்சிட்டாங்க. ஸோ வந்து எப்பவுமே நீங்க வந்து டெய்லி ஷூட் போறீங்க. டெய்லி மாசத்துல வந்து எப்படி சொல்றது, ரொம்ப ரொம்ப பிஸியான ஒரு பர்சனா இருக்கீங்கன்னா சீரியல் ஆர்டிஸ்ட்டை நம்ம வந்து தாராளமா சொல்லலாம். ஏன்னா காலையில வந்து 6 மணிக்கு ஸ்பாட்டுக்கு போயிட்டு நைட்டு விடிஞ்சுதா விடியலையா கொட்டாய் விட்டுக்கிட்டே வீட்டுக்கு வருவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்னும் பொழுது நீங்க மார்னிங் எழுந்த உடனே என்ன பண்ணுவீங்க? எழுந்த உடனே நம்ம விஜய் சொன்ன மாதிரி ப்ரஷ் பண்ணுவேன். ஜூஸ் குடிப்பேங்க. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஜூஸ் குடிப்பேன். ஏபிசி ஜூஸ் இது எல்லாருக்குமே தெரியும், தெரிஞ்ச விஷயம்தான். அந்த ஜூஸ் வந்து ரெகுலராக மார்னிங் அது குடிப்பேன். அது மட்டும்தான் குடிச்சிட்டு ஷூட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். அங்கே போன உடனே ஃபஸ்ட்டு மேக்கப், வந்த வேலை சாப்பாடு கிடையாது, ஃபஸ்ட்டு மேக்கப். அதனால மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு தான் சாப்பிட்ணும். ரொம்ப பசியாக இருந்ததுன்னா டிஃபன் எடுத்துப்பேன். அப்படி இல்லைன்னா வந்து கம்பல்சரி ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துப்பேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அப்புறம் வந்து லன்ச் எடுத்துப்பேன். லன்ச் வந்து இந்த தானியங்கள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, குதிரைவள்ளி இந்த மாதிரி அது மட்டும்தான் ரைஸை எடுத்துக்கிறேன். ஓகே, புரியுதுங்களா? அது ரைஸை எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ஈவினிங் பெருசாக எதுவும் சாப்பிட மாட்டேன். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்கிடுவேன். ப்ரொடக்ஷனில் நிறைய சாப்பாடு தருவாங்க, அது சாப்பிடாதீங்க. ஏன் சாப்பிடாதீங்கன்னா மீன்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து அது சாப்பிட்டோம்னா நல்லா, நானே கொஞ்சம் பப்ளியாக இருக்கேன். ஆனால் அது வேற ரொம்ப ப்ரொடக்ஷன் கொடுத்ததெல்லாம் நான் சாப்பிட்டேன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப இப்படி ஆயிடுவேன். ஓகே, ஸோ வந்து ப்ரொடக்ஷன் சாப்பாடு வந்து புச்சிட்டிக்கா ஆகுது போல இருக்கு எல்லாரும். அவங்கெல்லாம் லைட்மேன்ஸ், டைரக்டர்ஸ், அவங்களுக்கெல்லாம் வந்து தாராளமாக சாப்பிடலாம். ஸோ அவங்க லைட் செட் பண்ணணும், அந்த வெயிட் எல்லாம் எடுக்கணும், செய்யணும். நம்ம வந்து நடிக்கிறது தானே வேலை. அந்த வேலைக்கு என்ன பசிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட மாட்டோம், அதுக்கேற்ற மாதிரி போதும். என்ன எப்படி பசிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டா போதும். சூப்பர். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் நிறைய ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதில் வந்து உங்களோட ஃபேவரட் பிராண்ட் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் கேட்க போகிறோம். ஃபர்ஸ்ட் காஜல். காஜலில் வந்து மெபிலின் தான். மெபிலின். மஸ்காரா அதுவும் மெபிலின். இது எல்லாமே வந்து நான் அதில் தான் வாங்குவேன். ஸோ வந்து ஃபேஸ் வாஷ் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க? ஃபேஸ் வாஷ் வந்து ஹிமாலயா யூஸ் பண்ணுறேன். ஹிமாலயா. மாய்ஸ்சரைசர் நிவ்யா நினைக்கிறேன். மாய்ஸ்சரைசர் நிவ்யா. ஸோ வந்து பாடி லோஷன் என்ன யூஸ் பண்ணுவீங்க? பாடி லோஷன் வந்து கொக்கோ க்ரீம் யூஸ் பண்ணுவேன். அது ரீசெண்டாக மாமா இடத்துல தான்.
மாமாத். அதில் தான் ஸ்க்ரப் வாங்கியிருக்கேன். அது வாங்கும்போது தாங்க அந்த பேர் பார்க்குறது, அப்புறம் எங்கே அந்த பேர் பார்க்குறோம், எடுத்தோமா பண்ணமா வந்துடும். ஓகே. ஸோ வந்து பர்ஃப்யூம் உங்களுக்கு என்ன பிடிக்கும்? பர்ஃப்யூம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் பிடிக்காதுங்க, ரொம்ப லைட்டாக அந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். ஃபாகு, அப்புறம் வந்து நிறையா இருக்குது, அதில் தெரியல எது எனக்கு ஸ்மெல் என்ன ரொம்ப சூப்பராக மைல்டாக இருக்கோ அது யூஸ் பண்ணிப்பேன். ஷாம்பு என்ன யூஸ் பண்ணுறீங்க? ஷாம்பு வந்து லோரியல். கண்டிஷனர் அதோட இதுதான். அப்புறம் சன்சில்க் நல்லாயிருக்கும், அதோட கண்டிஷனர் நல்லாயிருக்கும். சூப்பர். எல்லாமே வந்து நம்ம வீட்டு பொண்ணு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குல்ல உங்களுக்கு? எனக்கும் அப்படித்தான் இருக்கு. ஏன்னா நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணணும் அதுதான் அவங்களும் யூஸ் பண்றாங்க ஜாலியா. ஆமா, சிலர்லாம் சொல்லும் போது எனக்கு பேரே தெரியாது, வாய்க்குள்ளே போகாது. என்னடா ஏதோ பேர் சொல்றாங்க, பிரெஞ்சுக்காரா இருக்குமோ அப்படி பேரா முக்கியம், அது நல்லா இருக்கு அந்த ப்ராடக்ட் தான் முக்கியம். தலையில போட்டா நோரா வரும்பா, அப்புறம் வழன்னு இருக்கும். அதுதான் தெரிஞ்சு எங்க அறிவுக்கு அவ்வளவுதான். ஆயில் அப்படின்னா அது என்ன அப்ளை பண்ணுவீங்க? பாராஷூட் கோகோனட் ஆயில் மட்டும்தான். அதுதான் கோகோனட் ஆயில். ஓகே. ஸோ வந்து உங்களுக்கு வந்து ரெகுலரான ஷூட்ல நடுவில் ஒரு கேப் இருக்கு, லீவ் இருக்கு அப்படின்னா பெண்கள் உடனே வந்து செல்ஃபா அந்த கேர்லாம் பண்ணிக்கிறது, ஃபேஸ் பேக்லாம் போடுறது வீட்டில் அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அப்படி நீங்க வந்து ரெகுலரா உங்க ஃபேஸ்க்கு போட்டுக்கக்கூடிய ஃபேஸ் பேக் என்ன போடுவீங்க? ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கு ஃபீல் ஆச்சுன்னா வந்து நம்ம பாலோட ஏடு இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்து அப்ளை பண்ணலாம். இல்லை ரொம்ப ஆயிலாக இருக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த என்ன மாவு அது தமிழில், இந்த கடல மாவு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாவும் அதில் கொஞ்சோண்டு பால் இல்லை தயிர், அது கொஞ்சம் மஞ்சள் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா அந்த அந்த ட்ரைனஸ், அந்த ஆயில் ஸ்கின்ன்றது கொஞ்சம் போயிட்டு உடனே பிரைட்னஸ் கிடைக்கும். அப்புறம் ஸ்ட்ரீம் பண்ணணும் ஃபேஸ், கொஞ்சம் அப்பப்போ ஸ்ட்ரீம் பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஸ்க்ரப்பிங் பண்ணுங்க, அவ்வளோதான். இது பண்ணாலே போதும். இது பண்ணா போதும். தண்ணி, நல்லா தண்ணி குடிங்க, தண்ணி மட்டும் தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. அது சொல்றேனே தவிர நானே கொஞ்சம் குடிக்கிறது கிடையாது. ஆனா குடிச்சாதான் நல்லது, அது சொல்ற மட்டும்தான், நானே அவ்வளவு குடிக்கிறது இல்ல. ஓகே. சோ வந்து நல்லது. சோ வந்து உங்ககிட்ட வந்து ஒரு 5 ஸ்கின் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து கேட்க போறோம். ஸ்ட்ரகிள்ஸா? எஸ். அதை நீங்க வந்து எப்படி டேக்கிள் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா நீங்க வந்து சன்லைட்ல ஒர்க் பண்ணலாம், ஹெவியான லைட்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது நிறைய ஸ்கின் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதை வகையில் டேன் வந்ததுன்னா நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணுவீங்க? பெஸ்ட்டு மெடிசனே வந்து தயிர் தாங்க. அது ஃபேஸில் அதுக்கு தயிர் போட்டாலே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து கிளியர் ஆகும். அதுதான், தயிர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகே. ஸோ இது நெக்ஸ்ட் நைட் ஷூட் இருக்கும், டீஃபால்ட்டாக நிறைய தூங்கலை அப்படின்னாலே நமக்கெல்லாம் டார்க் சர்க்கிள் வரும். அப்படிங்கும்போது அதை வந்து அதை கியூர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? அதுக்கு வந்து மசாஜ் தான். ஐ ரிலாக்ஸ் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் மசாஜ் தான் பண்ணோம். ஒன்று பாதாம் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, அது எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து நல்லெண்ணெய் பெஸ்ட்டு. அது எதாவது உங்கள் ஆப்ஷன் தான். தேங்காய் எண்ணெய் கூட எடுத்துக்கலாம், உங்கள் ஆப்ஷன் தான். அதை எடுத்துகிட்டு நல்லா ஐ மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு ஐ மசாஜ் பண்ணால் தான், ஐ ரிலாக்ஸ் ஆனால் தான் நம்மளுக்கு அந்த சர்க்கிள் எல்லாமே கொஞ்சம் பிளாக்காக இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஐக்கு மசாஜ் கொடுத்தாலே நல்லா ரிலாக்ஸ் ஆகும். தூங்கணும் கொஞ்சம். ஸோ வந்து பெஸ்ட் ஹேர் மாஸ்க் வீட்லேயே வந்து ரெடி பண்ணக்கூடிய ஹேர் மாஸ்க் நீங்கள் என்ன போடுவீங்க? ஹென்னா. மருதாணி போட்ட கலர் மாறிடுங்க, அது ப்ரௌனாக இருக்கும் அவ்வளோதான். பட் நல்லா இருக்கும். ஓகே. அது நல்லா தானே இருக்கும், இயற்கையாக இருக்கும். நீங்கள் பியூட்டி பார்லர் போய் கலரிங் பண்ணும்போது அப்போ மட்டும் ஆகாதா உங்களுக்கு? ஆமாம், ஹென்னா போட்டால் மட்டும் உங்களுக்கு ஆயிடுமா? ஹென்னா மருதாணி என்னடா நல்லா இருக்கு, இன்னும் நான் வாங்கி கட்டிட்டு வாங்க. அது கலரிங் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹென்னா பண்ணுறது எவ்வளவோ பெஸ்ட். சூப்பர். ஸோ வந்து பார்லர் நார்மலாக எல்லாருமே பார்லர் போனாங்க அப்படின்னு சொன்னால் வந்து என்னென்ன ஸ்பா எடுத்துப்பாங்க, அந்த ஃபேஸ் மசாஜ் எடுத்துப்பாங்க அப்படின்னு இருக்கு. நீங்கள் வந்து பார்லர் போனீங்கன்னா என்ன நீங்கள் எடுத்துப்பீங்க? நான் பார்லருக்கே போக மாட்டேனே, ஐப்ரோஸ் மட்டும்தான் நான் போவேன். நீங்க போவீங்கல்ல, உங்க ஹேர் பார்த்தாலே தெரியுது, போவீங்கல்ல. என்னங்க கரெக்டா கண்டுபிடிச்சாங்க. ஏதோ ஸ்மூத்திங்கோ ஏதோ பண்ணிருக்கீங்க, ஹேர் ஸ்மூத்திங் பண்ணிருக்கீங்க. ஆனா அப்பலாம் ஒரு 4 மாசம் கெரட்டின் பண்ணிருக்கீங்க, சம்திங் ஏதோ பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நான் அதிகமா போறது ஐப்ரோஸ் மட்டும்தான் போவேன். மொத்தவரை எதுக்குமே நான் வந்து ஃபேஸ் மசாஜ் எடுத்துப்பேன்.
எப்பயாவது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்ததுன்னா ஃபேஸ் மசாஜ் எடுத்துப்பேன். மற்றபடி வேற எதுக்குமே பெடிக்யூர் மேரிக்கு எதுவுமே நான் போக மாட்டேன். சூப்பருங்க. நம்ம தான் வந்து நான்லாம் தப்ப தப்பான்னு ஓடிக்கிட்டு இருக்கேன் பார்லருக்குலாம். அவங்கலாம் வந்து போறதே கிடையாது. எவ்வளவு வந்து தெளிவா இருக்காங்க பாருங்க. நம்மள வீட்ல வந்து பார்லர் போறேங்க, ஐப்ரோஸ்க்கு இது மட்டும்தான். அங்க சர்வீஸ் எதுவும் எடுக்கிறது கிடையாது. அதுதான். ஓகே. ஸோ இஃப் இன் கேஸ் வந்து ஹேரை கொஞ்சம் ஸ்மூத்தா வச்சுக்கணும் அப்படின்னா என்ன ப்ராடக்ட் இல்லைன்னா என்ன விஷயம் பண்ணுவீங்க? ஹேர் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும்னா கம்பல்சரி நீங்கள் வீக்லி ட்வைஸ் இல்லை உங்களால் எப்போ முடியுமோ கண்டிப்பாக எண்ணெய் அப்ளை பண்ணணும். அப்புறம் வந்து ஹேர் வாஷ்ன்றது ரொம்ப முக்கியங்க. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கம்பல்சரி கண்டிஷ்னர் அப்ளை பண்ணணும். அது வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீரம் பண்ணணும். இது நீங்கள் ப்ராப்பராக பண்ணாலே உங்கள் ஹேர் வந்து சூப்பராக இருக்கும், ஸ்மூத்திங்காக இருக்கும், நல்லா இருக்கும். கண்டிப்பாக ஆயில் பண்ணி மசாஜ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இப்போல்லாம் ஆயிலே வைக்க மாட்டேன்றாங்க. ஸோ அது வச்சா ரொம்ப மாதிரியாக இருக்குது. அட்லீஸ்ட் நீங்கள் வச்சு ஒரு 3 hours 4 hours இல்லை நைட்டில் வச்சுட்டு மார்னிங் ஹேர் வாஷ் பண்ணாலும் ஓகே. இன்னும் சொல்லணும்னா நீங்கள் டெய்லி ஹேர் வாஷ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே. டெய்லி ஹேர் வாஷ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, சூப்பர். ஸோ வந்து இப்போ உங்களோட சீரியல் ஒர்க்குக்காக நிறைய காஸ்டியூம்ஸ் வந்து நீங்கள் வாங்குற வேண்டிய நிலமை வரும். சாரீஸோ இல்லை மாடர்ன் காஸ்டியூம் அதெல்லாம் நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? இதுதான் ஒரு இடம் அப்படின்னு கிடையாதுங்க. எங்கே போனாலும் எது நல்லா இருந்தாலும் கண்ணில் பட்டு தான் அவ்வளோதான் வாங்கிடலாம். அவ்வளோதான் வாங்கிடலாம். இப்போ வந்து ஷூட் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால வந்து இப்போல்லாம் கொஞ்சம் ஆன்லைனில் வாங்குறது கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நீங்கள் நிறைய அந்த மாதிரி வந்து எங்கே கிடைச்சாலும் எங்க நல்லா இருக்கும் அது வாங்கிடுவேன். ஓகே. ஆக்ட்ரஸா இருக்காங்க அப்படின்னா வந்து இந்த வந்து ஒரு ஃபிசிக் வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும், அந்த டயட்ல நம்ம இருந்தாகணும் அப்படின்னா நீங்க என்ன டயட் வந்து ருட்டீனா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? நான் டயட் எல்லாம் பெருசா ஃபாலோ பண்றது கிடையாதுங்க. ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பேன், நல்லா முடியவே மாட்டேங்குது. எனக்கு பசிச்சா எனக்கு என்ன பிடிக்குமோ அது சாப்பிடணும். கம்பல்சரி எனக்கு ரொம்ப பசி வந்துச்சா ஒன்று சாப்பிடணுமா அது சாப்பிட்டே ஆகணும். இல்லைன்னா வந்து அதுக்கு மேலே ரொம்ப ஆசை ஆகி ரொம்ப சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் அது ஆசை வந்துச்சுன்னா அது சாப்பிட்டுட்டேங்க. அது பிரியாணியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஆசைப்பட்டீங்கன்னா அது உடனே நீங்கள் சாப்பிட்டுட்டேங்க. ரொம்ப டயட்டு அந்த மாதிரிலாம் ரொம்ப லோவெல்லாம் போகாதீங்க. இப்போ சாப்பிடலன்னு அப்புறம் எப்போ சாப்பிட்றது? ஸோ அதனால வந்து சாப்பாடு விஷயத்தில் வந்து நோ காம்ப்ரமைஸ். அது வந்து பிடிச்சா பசிச்சா சாப்பிடணும், அவ்வளோதான். அது அதிகமாக இல்லை அளவுக்கு மீறி எல்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன உங்கள் ஸ்டமக்கு என்ன தேவையோ அது சாப்பிடுங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த டயட் பிளான் பண்ணுறதோ அதெல்லாம் வேண்டாம். எக்ஸசைஸ் பண்ணுங்க, முடிஞ்சால் ஜிம்முக்கு போங்க, பசிச்சா சாப்பிடுங்க, அவ்வளோதான். அவன் வந்து யதார்த்தமாக இருக்காங்கப்பா. நம்ம வந்து பதில் சொல்லணும், நம்ம பதில் வந்து சூப்பராக இருக்கணும் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. இதுதான் அவ்வளவுதான். எல்லாருமே இப்படிதான் இருக்காங்க. பட் என்னன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காட்டணுன்றதுக்காக சில பேர் அது இது ஏதாவது சொல்லுவாங்களே தவிர பட் ரியல் லைஃப்ல நடக்கிறது இது தானே. நீங்க சாப்பிடாம இருப்பீங்களா? நீங்க சொல்லுங்க. இன்னைக்கும் நிறைய நல்லா சாப்பிடுவாங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியதான் இருப்பாங்க. அது காட் கிஃப்ட்டுங்க ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து. சீரியஸா ஆமாங்க. ஏதாவது நம்ம கொஞ்சம் விருப்பம் பட்டு 2 நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்க 2 நாள் ஃபுட்டு சாப்பிடுங்க. 3ஆவது நாள் நீங்க 2 நாள் முன்னாடி உங்களை பார்த்துட்டுன்னு என்னம்மா வெயிட் போட்டிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்டாலே போதும், அவங்களுக்கு நல்லா சப்பியா வந்துருவாங்க. எக்ஸாம்பிள் நான் தான், வேற யாரும் கூட கிடையாது. அப்புறம் ஒரு 1 வீக் அப்படியே ஒர்க் பண்ணேன்னா அப்புறம் அப்படியே கொஞ்சம் நார்மல் ஆயிடும். ஓகே, அந்த மாதிரி என்ன பண்றது? எனக்குலாம் ஒல்லி, எனக்கு கொஞ்சம் சப்பியா இருக்கிறவங்கள பார்த்தா ஆசைங்க. எனக்கே சப்பியா இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். பட் நிறைய பேர் இப்போ வந்து நல்லா ஸ்லிம்மா இருக்கணும் அப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் சப்பினஸ் தான் பிடிக்கும். எனக்கும் சப்பினஸ் தான் பிடிக்கும். சப்பியா இருக்கிறவங்க தான் அழகா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆமா, நான்லாம் வெயிட் ஏறதுக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் ஏற மாட்டேங்குது வேற. ஸோ அமேசிங் மோனிகா, ரொம்ப தேங்க்யூ. நிறைய விஷயம் வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் நிறைய விஷயம் சொன்னீங்க. ரொம்ப ஹானஸ்டாக இருந்தது உங்களோட ஆன்சர் எல்லாமே. நிறைய ஆன்ஸ்க்ரீனில் வந்து பார்க்குறவங்க வந்து நெகட்டிவாக இருக்காங்க, கெட்டவங்களும் நடிக்கிறாங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. நேரில் வந்து ரொம்ப ஹம்பிளாக ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது அகெயின் ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ரேணு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி தான் பால் விழுந்தா திருப்பி ரிவர்ஸ் வரும்ல, அந்த மாதிரி தான் உங்கள்கிட்ட நீங்கள் எவ்வளோ ஜாலியாக இருந்தீங்களோ என்னையும் அதே மாதிரி ஜாலியாக ஆன்சரிங் வாங்கியிருக்கீங்க.
தேங்க்யூ ரேணு தேங்க்யூ ஸோ மச் ஓகே தேங்க்யூ ஸோ மச்